அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இது நகர்ந்தால்தான் இந்த உறவு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் ஜெயிக்கும். மறுமையில ஜெயிக்கிறதுக்காக தானே இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்றோம். இந்த உலக வாழ்வே மறுமைக்கான வாழ்வு தான். இங்க விதை போடுறோங்கிறதா மறுமையில் அறுவடை செய்யறதுக்காக. அதுக்கு உதவி செய்யறதா இந்த திருமண வாழ்வே தவிர, திருமண வாழ்வே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் அல்ல. இது ஒரு உதவி, ஒரு டூல். அது சொர்க்கத்துக்கு போறதுக்கோ, அவன் நரகத்திலிருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கோ, சொர்க்கத்துக்குள்ள தன்னை தயார்படுத்திக்கிறதுக்கோ, தன்னுடைய இயற்கையான ஆசைகளையும் தன்னுடைய இயற்கையான இன்பங்களையும் ஹலாலான வழியில செலவழிக்கிறதுக்கோ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த திருமண வாழ்வுங்கிறது. இந்த வாழ்வு அவனை மார்க்கத்தில் முழுமையாக்கி, குணத்தில் முழுமையாக்கி, குடும்ப வாழ்வில் முழுமையாக்கி அவனை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஹதீஸ் சொன்னாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டட்டும். இவன் யார்? இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறான். இவனுக்கு அல்லாஹ் அருள் செய்யட்டும்னு சொன்னாங்க. ஏன் அவன் செய்யறான் இத? தன்னோடு அந்த பெண் சொர்க்கம் வர வேண்டும் என்பதற்காக.